கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். செவ்வாய் தசை இப்ப நடந்துகிட்டு இருக்குது. பூர்வீக சொத்த வித்து சில பல பிரச்சனைகள சால்வ் பண்ணலாமா அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. இப்ப பொதுவா உங்களுக்கு சோ கடகராசிக்கு சனி பெயர்ச்சி ஓடிக்கிட்டு இருக்குது. அஷ்டம சனி. அப்ப சனி உங்களுக்கு 8ல மறைந்தால் கூட சனியோட பார்வை பலன்கள் உங்களுக்கு கடகராசியோட பூர்வீக ஸ்தானத்த 10ஆம் பார்வையா அவர் பார்க்கிறாரு. அப்ப நமக்கு சில பழைய சொற்றுக்களை அந்த பூர்வீக சொத்தை தான் வித்து அதை நமக்கு சாதகமா மாற்றக்கூடிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ வரைக்கும் அப்படின்னா அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த சனி பயிற்சி நடக்கிற வரைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது உங்களுக்கு செவ்வாயும் திசையும் நடத்துற ஒரு காரணத்தினால இந்த மாதிரி நம்மளோட பூர்வீக சொத்தை வித்துட்டு இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நவறதுக்குரிய ஒரு பண வரவுகளை வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். ஸோ அது போய் இப்போ வேற செவ்வாய் வேற உங்களுக்கு இந்த மாசம் பயிற்சியாகி ராசிக்கு 2ல வேற வந்துட்டாரு. அப்ப ராசிக்கு 2ல செவ்வாய் வந்தா கூட அவரும் இந்த ஜூலை மாசம் ஃபுல்லா உங்களோட பூர்வீக ஸ்தானத்தை 4ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப செவ்வாயோட பார்வையிலும் சனியோட பார்வையிலும் உங்களோட பூர்வீக ஸ்தானம் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்க. ஸோ அது நல்ல ஒரு விற்பனைக்கு போச்சுன்னா உங்களோட கஷ்டகாலம் தீர்ந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்குரிய உங்க பூர்வீகம் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணும். ஸோ ஒரு உறுதுணையா இருக்குதுன்னு நினைச்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க. சரிங்களா?